நான் இறக்கும்போது நான் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெரிய சக்தியாக மாறுவேன். ஏன்னா நான் சாக போகிறது இல்லை. சத்குரு, எங்கள் அப்பாவோட அண்ணன் இறந்து 10 வருஷம் ஆகுது. அவர் அடிக்கடி என் கனவுல வந்துட்டு இருக்காரு. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க நல்ல கர்மாக்களை சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கர்மாவும் ஒரு பிணைப்பு தான். ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்லவங்களுக்கு கூட அடிக்கடி ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல. கௌதமபுத்தர் 8 வருஷம் கழித்து திரும்பி வந்து தன் மகன்கிட்ட பிச்சை பாத்திரத்தை கொடுத்து, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சொத்து, இதுதான் உனக்கு நிரந்தரமான பாதுகாப்புன்னு சொன்னார். எந்த மனுஷனுக்கு பாதுகாப்புங்கிற தேவையே இல்லையோ அவன்தான் உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கான். சாம்பவியால் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலனை தர்ற மாதிரி என்னால் 10 விதமான பயிற்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் இதுக்கு ஈடு இணையம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சதுலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே குரு இறந்துடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா அவர் இன்னும் அதிகமாக உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது அன்புனால் பிணைக்கப்பட்ட பந்தம் இல்லை, இது ஒளியால் இணைக்கப்பட்ட பந்தம். உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. என்னோட அதிர்வுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக இணையிறீங்க அதுதான் முக்கியம். நமஸ்காரம் சத்குரு. முந்தைய பிறவிகளில் உங்களுக்கு ஞானம் கிடைத்ததுனால தான் உங்களுக்கு முற்பிறவி நினைவுகள் இருக்குதா? அதுக்கு காரணம் நீங்கள் சாகலங்கிறது தான். நீங்கள் உணர்வு பூர்வமாக உடலை விட்டு வெளியேறி இருக்கீங்க. இதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக சாகிறதுக்கும் முழு விழிப்புணர்வோட இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், உங்களோட தெளிவான முடிவெடுக்கிற திறன் கூட குறையாது. சொல்லப்போனால் அது இன்னும் அதிகமாகும். ஏன்னா இப்போ அந்த உடம்போட பாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் முழு விழிப்புணர்வோடு இருந்து அதே உணர்வோட உடம்பை விட்டு வெளியே போகிறதால அந்த உடலோட சுமை இல்லாமல் நீங்கள் முன்னை விட ரொம்ப அதிகமாக ரொம்ப வீரியமாக செயல்பட முடியும். நான் இறக்கும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ இருக்கிறத விட நான் இன்னும் பல மடங்கு பெரிய சக்தியாக இருப்பேன். ஏன்னா நான் சாக போகிறது இல்லை, நான் போக போகிறேன். சும்மா செத்து போகிறதுக்கும் இப்படி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த உடம்புக்குன்னு சில எல்லைகள் இருக்குது. அது சில விஷயங்களை கட்டுப்படுத்தும், சில விஷயங்களை அது இழக்கவும் செய்யும். இப்போது நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கும்போது என் கூட உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் என்னவே நடந்திருந்தாலும் உங்களால் என்னை ஒரு மனுஷனாக பார்க்காம இருக்க முடியல. என்ன ஒரு மனுஷனாக பார்க்குற வரைக்கும் உங்கள் மனசு சும்மா இருக்காது. அதுவாக ஒரு முடிவுக்கு வரும், அதுவாக ஒரு போராட்டத்தை உருவாக்கும். இன்னொருத்தரை மனுஷனாக பார்க்கும்போது எப்போவுமே இப்படி தான் நடக்கும் இல்லையா? அந்த மனுஷங்கிற விஷயம் இல்லைன்னா நீங்கள் என்னை ஏற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் பல வகையில். நிஜமாவே வேணாம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எப்போவும் உங்கள் குருவோட இறப்பதானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவர் இன்னும் அதிகமாக முழுமையாக உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அவரோட ப்ரெசன்ஸு கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. உடல் இல்லைன்னா அவர் எவ்வளோ அதிகமாக அவங்க கூடவே இருக்க முடியும்னு அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் தப்பு எதுவும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, இது எப்படின்னா இது அன்பால் உண்டான பிணைப்பு இல்லை, இது ஒளியால் உருவான பிணைப்பு. உங்கள் உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன், ஆனால் அதுக்கு பெரிய அர்த்தம் எதுவும் இல்லை. அதெல்லாம் முக்கியமே இல்லை. நீங்கள் எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் என் கூட எவ்வளோ ஆழமாக ஒன்றி போயிருக்கீங்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த ஒன்றிணைப்பு வரணும்னா அதுக்கு உணர்ச்சிகள் தேவைப்படுது. ஒரு கருவி மாதிரி. உணர்ச்சியால் மட்டும் எதுவும் நடக்காது, ஆனால் அது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தும்.
ஒருத்தரை நீங்கள் ரொம்ப தீவிரமாக நேசிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நிதர்சனத்தில் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் அது உங்கள் கவனத்தை அந்த நபர் மேலே மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இல்லையா? ஆமாம் தானே? இது ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குது. பயணத்துக்கு பாதை அமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இல்லையா? பாதையை அமைக்கிறது பயணம் கிடையாது. ஆனால் பாதை அமைச்சிட்டா பயணம் ரொம்ப சுலபமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒரு தீவிரமான உணர்ச்சி இல்லைன்னா நீங்கள் ஏன் அவரை பற்றி நினைக்க போகிறீங்க? ஆனால் ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கும்போது எப்பவும் உங்கள் கவனம் முழுசும் அவங்க மேலேயே இருக்குது. ஒரு கருவியாக இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது. நமஸ்காரம் சத்குரு. நமஸ்காரம் சத்குரு. மக்கள் எல்லாருமே Why சந்தோஷமா do நிம்மதியா people seem to இருக்கணும்னு want more ஆசைப்படுறாங்க. happiness, ஆனா joy அதே and நேரத்துல peace, பழைய பழக்க yet at வழக்கங்களை the விட same முடியாம time cling to their மாற்றத்தை old ஏத்துக்காம habits ஏன் and இப்படி resist பிடிவாதமா change? இருக்காங்க? இதுதான் இன்னைக்கு பெரும்பாலான மனுஷங்களோட நிலைமை. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக புதுசாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிஜத்தில் வாழ்க்கையில் எந்த புது மாற்றமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புதுசாக ஏதாவது வந்தாலே அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா நான் பலமுறை இதை பல விதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க இயற்கையோட 2 வெவ்வேறு தன்மைகளை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஒன்று இந்த உடல் ரீதியான தன்மை, இன்னொன்று உச்சபட்ச இயல்பு. அது உடல் சார்ந்தது கிடையாது. இந்த உடல் எப்போவுமே பாதுகாப்பு, தற்காப்பு இதையே தான் தேடும். சுய பாதுகாப்பு தான் இந்த உடலோட அடிப்படை. உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தன்னை தற்காத்துக்கிற உணர்வோடு இல்லைன்னா அது இல்லாமல் சோம்பேறி ஆகிடும். அது வேலை செய்கிறத நிறுத்துனா அவ்வளோதான், நீங்கள் போயிட்டீங்க. ஒவ்வொரு செல்லும் தன்னை பாதுகாத்துக்கணுங்கிற உள்ளுணர்வால் நிரம்பி இருக்கு. அதனால அது எப்பவும் ஆன் மோட்லேயே இருக்கு. இதுதான் உடல் ரீதியான தன்மை. இப்படி தற்காத்துக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும்னு தான் தோணும். அங்கே நீங்கள் உறைஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆனால் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உச்சபட்ச தன்மை எப்பவும் விரிவடைன்னு நினைக்குது. அதுக்கு இந்த பாதுகாப்பை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக பெருசாக ஆகணும்னு அது துடிக்குது. இந்த உடம்புக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது அதுக்கு ஒரு பெரிய தடையாக தெரியுது. உங்களுக்குள்ளே இருக்கிற படைப்போட மூலம் இந்த உடம்புக்குள்ளே சிக்கிக்கிட்டு ரொம்ப தவிக்குது. எப்போவும் இன்னும் கொஞ்சம்னு எதையாவது தேடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு, பணம் இதை தாண்டி வேறு எதுவும் தெரியலன்னா அது வழியாகவே நீங்கள் அந்த அதிகத்தை தேடுவீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போவும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அது கிடைச்சதும் இந்த மறுபடியும் இன்னும் கொஞ்சம்னு உங்கள் தேடல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அது தன்னோட எல்லை இல்லாத தன்மை அடைய தான் விரும்புது. அதுக்கு எல்லை கிடையாது. அது இயல்பிலேயே எல்லை இல்லாதது. அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க பிடிக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த உடல் உங்களை கட்டி போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் வெறும் உடல் ரீதியான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி. மிருகம்னு சொல்கிறது உங்களை அவமதிக்கிற அர்த்தத்தில் இல்லை, ஒரு பயாலஜிக்கல் என்டிட்டியாக சொல்கிறேன். நீங்கள் உடல் சார்ந்து மட்டும் வாழ்ந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெருசாக மனப்போராட்டம் எதுவும் இருக்காது. அவங்க ரொம்ப ஓகேவாக இருப்பாங்க. ஆமாம் தானே? அவங்களோட உடல் தேவைகள் மட்டும் கிடைச்சிட்டா அவங்க ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எனக்கு தெரியல நீங்கள் இங்கே எப்படின்னு. இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொங்கல் சாப்பிட்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய பேர். அவங்க முகத்தில் அவ்வளவு ஒரு திருப்தியான லுக் இருக்கும். வயிறு நிறைஞ்சிட்டா போதும். அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பார்த்தது இல்லையா? அவங்கக்கிட்ட தப்பு எதுவும் இல்லை, ஆனால் அவங்க பரிணாம வளர்ச்சியில் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்காங்க, அவ்வளவுதான். ஆமாம், அவங்க வாழ்க்கை இன்னும் ரொம்ப பயாலஜிக்கலாக இருக்குது. அதனால் அவங்க வேறு சாத்தியங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் பற்றி எல்லாம் ஒரு கவலையே கிடையாது. ஆனால் அது அவங்களுக்குள்ளேயும் இருக்குது, அதை நீங்கள் அழிச்சிட முடியாது. ஆனால் அது ஸ்ட்ராங்காக வெளிப்படலை. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உச்சபட்ச தன்மையை விட அவங்க உடம்பு தான் அங்கே ரொம்ப பலமாக இருக்குது.
அவங்களுக்குள்ளே இருக்கிற படைப்போட மூலத்தை விட இந்த படைப்பு தான் அதிக வலிமையோட வெளிப்படுது. ஆனால் எப்போ அவங்க மனசு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி கொஞ்சம் விழிப்புணர்வோடு மாறுறாங்களோ அப்போது முடிவே இல்லாத ஆசைகள் ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்களால சும்மா சாப்பிட்டுட்டு மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த உடலுக்கும் அந்த எல்லை இல்லாத சக்தியையும் நீங்கள் நல்லாவே குழப்பிக்கிறீங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அந்த மாதிரி எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுக்குள்ள அந்த விரிவடையணுங்கிற ஏக்கம் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுனா நம்ம செக்யூரிட்டி போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அது உண்மையே கிடையாது. நிஜமாக யாருக்கு பாதுகாப்பு வேணுங்கிற அந்த தேவையே இல்லையோ அவங்க தான் உண்மையான பாதுகாப்பில் இருக்காங்க. பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பாக இருக்கவே முடியாது. அது என்றைக்குமே நடக்காது. இது வரைக்கும் யாருக்காவது அப்படி நடந்திருக்கா? என்றைக்குமே நடக்காது. யார் அந்த பாதுகாப்புங்கிற தேவையையே உதறி தள்ளுறாங்களோ அவங்க தான் முழுமையான பாதுகாப்பில் இருக்காங்க. இந்த ஒரு அடிப்படையில் தான் பிரம்மச்சரியம், சந்நியாசம் இதெல்லாம் உருவாச்சு. புத்தர் ஒரு திருடன் மாதிரி தன் மனைவியையும் 1.5 வயது குழந்தையையும் விட்டுட்டு உண்மையை தேடி 8 வருஷம் காணாமல் போயிட்டார். அவரோட மனைவி யசோதரா கோபத்தில் அப்படியே கொதிச்சுட்டு இருந்தாங்க. எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஞானம் கிடைச்சதும் நாம் என்னவோ ஆகியிருக்கோங்கிறதை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சி திரும்பி வர்றாரு. அதனால் 8 வருஷம் கழித்து அவர் திரும்பி வர்றாரு. அங்கே சுற்றி வேறு நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இப்போ நான் அதுக்குள்ளே எல்லாம் போக விரும்பலை. அவர் திரும்பி வந்தப்போ யசோதர கோபத்தில் அப்படியே கத்தி தீக்குறாங்க. நீ ஒரு கோழை, திருட மாதிரி ஓடி போயிட்டேன், என்கிட்ட சொல்லக்கூட உனக்கு தைரியம் இல்லையா? அப்படி என்ன பெரிய உண்மையை நீ தேடிட்டு இருந்த அப்படின்னு. அதுக்கு கௌதமர், பாரு, நான் ஒரு காலத்தில் உன் கணவனாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஆள் இப்போ இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. என்ன நல்லா பாரு, பழைய ஆள் இப்போ சுத்தமாக இல்லை, இது இப்போ வேற ஒரு நிலை, நீயும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, இதெல்லாம் சும்மா வெட்டி போயிடுச்சு குப்பை, உன்னையும் உண்மையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, உன் பாழா போன உண்மை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 வயசான ராகுலை அவர் முன்னாடி இழுத்து நிறுத்தி கேட்குறாங்க, இவனுக்கு நீ என்ன வச்சுருக்க? இவனுக்கு கொடுக்க உன்கிட்ட ஏதாவது ராஜ்யம் இருக்கா? பெத்த தகப்பனா இவனுக்கு நீ கொடுக்க போகிற சொத்து என்ன? புத்தர் அந்த பையனை பார்த்தாரு. அவனை தடவி கொடுத்துட்டு ஆனந்தா கிட்ட போய் என்னோட பிச்சை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். ஆனந்தா அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தார். கௌதமர் அதை தன் மகன்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சொத்து, இதுதான் உண்மையான பாதுகாப்பு. பாதுகாப்பு வேணுங்கிற தேவையே உதறி தள்ளிட்டேன், அவனும் அதை விட்டணும்னு நான் ஆசைப்படுறேன், நீயும் அதை விட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீ உண்மையாகவே பாதுகாப்பாக இருப்ப. அது வரைக்கும் உனக்கு பாதுகாப்புன்னா என்னன்னே தெரியாது. இந்த பிரச்சனை எப்போவுமே அதை பற்றினது தான். இந்த உடம்பு எப்போவுமே பாதுகாப்பை தேடுது, ஆனால் உயிர் எப்போவும் விரியணும்னு நினைக்குது. நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டே எப்படி விரிவடைய முடியும்? விரிவடைகிறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கு. அது ஓடுற கார் மாதிரி இல்லையா? ரிஸ்க் இருக்குதான், ஆனால் ஓடாத கார்னால என்ன பிரயோஜனம்? நகரவே செய்யாத ஒரு கார் எதுக்கு? அப்புறம் எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்காக உங்கள் வாழ்நாள் முழுக்க நகராத ஒரு கார்லேயே உட்கார்ந்துட்டு காரை ஓட்டுற அந்த தைரியமான முடிவை எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது பாதுகாப்பாக தான் இருக்கும், ஆனால் மூச்சு முட்டும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கே தோணும், நான் எதுக்காக இங்கே இருக்கேன், உயிர் வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும். நீங்கள் ஒரு மனித உயிராக
இங்கே வந்துட்டு உங்களில் இருக்கிற அந்த உச்சபட்ச தன்மையை விழிப்புணர்வோட வெளிப்படுத்தலைன்னா வெறும் சுய பாதுகாப்பு, இனப்பெருக்கிறது, இந்த மாதிரி உடல் ரீதியான விஷயத்திலேயே நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனுஷ பிறவி உங்களுக்கு வீணாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். உங்களை உருவாக்குன நோக்கமே உங்கள் விஷயத்தில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நீங்கள் இன்னும் பழசுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு மனுஷனாக வர்றதுக்கு பதிலாக ஒரு குரங்காக இருந்திருந்தா ஃபிசிக்கல் விஷயங்களை இன்னும் முழுமையாக சூப்பராக கையாண்டிருக்கலாம். இப்போ இருக்கிற இந்த மாதிரி மன போராட்டங்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறாது. அழகாக ஒரு மரத்தில் கூட ஏறி இருக்கலாம், தெரியும் தானே? ஆமாம் தானே? அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாலம் இருந்திருக்கும். நிஜமாவே நீங்கள் அங்கே சூப்பராக இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த உடல் ரீதியான தேவைகளை மட்டும் நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினச்சா இந்த மனுஷ உடம்பு அதுக்கு ஏற்றது கிடையாது. இது உங்களை போட்டு படுத்தி எடுத்துடும். அதனால் நீங்கள் ஒருவேளை எல்லாம் சேஃபாக இருக்குன்னு இந்த உடல் ரீதியான எல்லைகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அதை தாண்டி போக உங்களை நீங்களே அனுமதிக்கலைன்னா இயற்கை என்ன புரிஞ்சுக்கும்னா நீங்கள் வெறும் ஒரு உயிரினமாக இருக்க தான் ஆசைப்படுறீங்கன்னு நினச்சிக்கும். உங்களுக்கு அந்த உச்சபட்ச தன்மையை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு வால் வந்துடும். ஆமாம் தானே? ஏன்னா இயற்கை உங்களை தண்டிக்கவோ இல்லை உங்களுக்கு பரிசு கொடுக்கவோ முயற்சி பண்ணலை. நீங்கள் இதை தான் விரும்புகிறீங்கன்னு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே செயல்படுது. மனுஷங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு மிருகங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது இந்த பூமிக்கு நல்லது தான். ஆனால் உங்களுக்கு தான் அது பெரிய நஷ்டம். But not for you. சத்குரு, இந்த ப்ராசஸில் நம்மளை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டா அது நம்மளை வேறொரு பரிமாணத்துக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக புரியல. எதுலேயும் ஈடுபாட்டோடு இருங்க, ஆனால் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இதை பற்றி தான் கிளாஸ்லேயும் பேசிகிட்டு இருந்தோன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் ஈடுபாடு காட்டுறதுனால தான் இந்த சிக்கல் வருது. நீங்கள் அப்படி எதையும் தேர்ந்தெடுக்காமல் பொதுவாக இந்த வாழ்க்கையோடையே ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா அங்கே சிக்கலுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபடணுன்னா அது உங்களுடையதுன்னு நீங்கள் உரிமை கொண்டாட வேண்டியிருக்கு இல்லையா? அது உங்கள் கணவராக இருக்கணும், உங்கள் பொண்ணாக இருக்கணும், என்னோடதுன்னு இப்படி நீங்களே சில வட்டங்களை போட்டுக்கிட்டீங்க. ஒரு முறை நீங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இயல்பாகவே அதில் நீங்கள் சிக்கிப்பீங்க. நீங்கள் இப்படி பிரிக்காமல் இருந்தால் எல்லாத்துலேயும் உங்களால் ஈடுபட முடியும். ஈடுபாடுன்னா அதுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு செயல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேருக்கு மட்டும் சமைக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயும் உங்களால் ஈடுபாடோடு இருக்க முடியுமா? உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம், ஆனால் தெருவில் இருக்கிற ஒரு மரத்து மேலே உங்களால் ஈடுபாடு காட்ட முடியுமா? முடியும் தானே? ரோட்டில் போகிற வேறொரு மனுஷன் மேலே உங்களால் ஈடுபாடு காட்ட முடியுமா? முடியும். அப்போ எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த முழு வாழ்க்கையோடையும் நீங்கள் ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா அங்கே சிக்கிக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் நீங்கள் சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்ததால் அங்கேயே மாட்டிக்கிட்டீங்க. If I give myself to the இந்த process, can ப்ராசஸில் it take me முழுமையாக to another ஒப்படைச்சிட்டா dimension? அது என்ன வேறொரு பரிமாணத்துக்கு கூட்டிகிட்டு போகுமா? இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு தெரியாத ஒரு பரிமாணத்தை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. எது உங்கள் அனுபவத்தில் இல்லையோ அது உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் அது இல்லவே இல்லைன்னு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்குன்னு நீங்கள் ஒரு முட்டாள்தனமான நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது ஒரு முட்டாள்தனமான நிலை தானே? உங்களுக்கு தெரிஞ்சதை விட வாழ்க்கை இன்னமும் ரொம்ப பெருசாக இருக்க முடியாதா? உங்களுக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது தானே? அப்படின்னா இன்னும் வேறு பல பரிமாணங்களும் இருக்குன்றது தானே அர்த்தம். சத்குரு, என் பெரியப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் கடந்த 2 வருஷமாக அவர் அடிக்கடி என் கனவுல வர்றாரு. நாங்கள் சேர்ந்திருந்த பழைய நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு. இதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பாவம், அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. அவரை நிம்மதியாக இருக்க விடுங்க.
அவர் கனவுல வர்றப்போ உங்களுக்குள்ள சில உணர்ச்சிகள் பொங்குதுன்னா அது பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி வேறு எதையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. 10 வருஷங்கிறது ரொம்ப நீண்ட காலம். ஒருத்தர் இறக்குறாருன்னா ஒரு சில குறிப்பிட்ட வழிகளை தவிர மற்றபடி அது ஒரு விழிப்புணர்வோட கான்ஷியஸாக எடுத்த முடிவாக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அவருக்குள்ளே இருந்த அந்த உயிர் போகணும்னு முடிவு பண்ணிடுச்சு இல்லையா? அது என்ன காரணமாக வேணா இருக்கலாம். ஒருவேளை நான் போகணும்னு அவர் மனசு அளவில் நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்குள்ளே இருந்த அந்த உயிர் கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அதை நீங்கள் மதிக்கணும். அவங்க உயிரோடு இருக்கிறப்போ அவங்களுக்காக உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க. அவங்க இறந்தவங்களோடவே விட்டுடுங்க. யாரோ ஒருத்தர் இப்போ இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் அவங்கக்கிட்ட உங்களுக்கு வேலை இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க கூட பழகிக்கோங்க. புரியுதா? நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க மேலே ஆழமான ஈடுபாட்டை காட்டுங்க. இறந்தவங்களோடவே விட்டுடுங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே விட்டுடணும். அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கும் உங்கள் மேலே எந்த ஆர்வமும் இருக்காது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மாந்திரியர்கள் சொல்கிறதுக்கு இது எதிர்மாறாக இருக்கலாம். தயவு செஞ்சு மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவை புரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை வேறு யாராக வேணா இருக்கட்டும். அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன? அவங்களோட உடல், மனசு, அப்புறம் அவங்க உணர்ச்சிகள், அவ்வளோதானே? ஆமாம் தானே? உங்கள் உறவு எவ்வளவு தான் ஆழமானதாக இருந்தாலும் சரி, உடல், மனசு, உணர்ச்சி, இந்த 3 விஷயங்களை வச்சு தான் அந்த மனுஷரை உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் அப்பா, அம்மா, பெரியப்பா, கணவன், மனைவி, குழந்தைகளை பற்றி இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா? இது விட அதிகமாக அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்கள் மனத்தளவிலையும் உணர்வு ரீதியாகவும் ஒருத்தர் கூட இணைஞ்சிருந்தாலே அதுவே அற்புதமான விஷயம்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் இறக்குறப்போ இந்த 3 விஷயமும் அவங்கள விட்டு போயிடுது இல்லையா? இந்த 3 போனதுக்கப்புறம் அங்கே யார் உங்கள் பெரியப்பா, யார் உங்கள் அப்பா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் இப்போ மண்ணில் தான் தேடணும். ஏன்னா நீங்கள் நேசித்த அந்த உடல் இப்போ இந்த மண்ணோட மண்ணாயிடுச்சு. அவர் அந்த உடலை அங்கே கூட்டிகிட்டு போகலை. அவரோட உருவத்தை அவர் இழந்துட்டார். இப்போ உங்கள் பெரியப்பாவோ, அப்பாவோ, தாத்தாவோ எப்படி வர முடியும்? அவரோட உருவமே இப்போ இல்லை, அப்படித்தானே? அவர் வச்சிருந்த அந்த உருவத்தை இங்கேயே விட்டுட்டு போனாரா, இல்லை அதையும் கூடவே எடுத்துகிட்டு போனாரா? என்ன சொல்லுவாங்க? மோட்சத்துக்கு போயிட்டாரா? இல்லையே, அப்படி எதுவும் நடக்கலை. இப்போ உங்கள் பெரியப்பாவுக்கு முகமோ உடலோன்னு எதுவுமே இல்லைங்கிறப்போ அவர் எப்படி வர முடியும்? அவரால் வர முடியாது. ஒருவேளை அவர் உங்களை சுற்றி இருந்தாலும் அவர் இப்போ உங்கள் பெரியப்பா கிடையாது. அவர் இறந்தப்போவே அந்த பெரியப்பாங்கிற உறவையெல்லாம் போயிடுச்சு. இப்போது அவர் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒரு நிலைக்கு போயிட்டார். அவருக்கும் உங்களுக்கும் இப்போ எந்த தொடர்பும் இல்லை. அதனால் இறந்தவங்களோடவே விட்டுடுங்க. இப்போ உங்கள் பெரியப்பாவுக்கு முகமோ அவங்க உங்கள் கனவுக்குள்ளே வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நிஜத்தில் அவங்க வரல. உங்கள் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் நினைவுகள் இப்போது கிளறிவிடப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ளே இனிமையானதோ இல்லை கசப்பானதோ ஏகப்பட்ட நினைவுகள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாமோ ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யாரையெல்லாம் ரொம்ப வெறுக்கிறீங்களோ, அவங்க தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பேய்ங்க, கோஸ்ட்ஸ். நீங்கள் யாரை பற்றி கவலைப்படலையோ அவங்க உங்கள் கனவில் வர்றது இல்லையே. அப்போது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ இல்லை வெறுக்கிறீங்களோ அவங்கள உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சு வச்சுருக்கீங்க. இப்போது அந்த நினைவுகள் எல்லாம் உங்ககிட்ட ஒரு விளையாட்டு காமிக்குது. பரவாயில்ல, உங்கள் கனவை நீங்கள் ரசிங்க. உங்கள் பெரியப்பாவையோ தாத்தாவையோ இல்லை நீங்கள் நேரில் பார்க்காம வெறும் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்தா உங்கள் முப்பாட்டனையோ கனவில் பார்க்குறதுல என்ன தப்பு? யாரை வேணால் கனவில் பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நிஜ வாழ்க்கையில் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் கனவில் அப்படி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க.
ஏன்னா அப்படி பண்ண ஆரம்பித்தா இது வளர்ந்துட்டே போகும், உங்களால் அதை நிறுத்தவே முடியாது. ஒரு முறை நீங்கள் இதுக்கெல்லாம் அர்த்தம் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இதை நிறுத்த முடியாது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி ரொம்ப சிக்கலாயிடும். முதல்ல பெரியப்பா சும்மா வந்துட்டு போவார், அப்புறம் உங்களை கைப்பிடிச்சு நடைப்பயிற்சி கூட்டிகிட்டு போவார். அப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். மனசுங்கிறது ஒரு அற்புதமான கருவி. ஆனால் அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போச்சுன்னா அதுவே ஒரு பெரிய கொடுமையாக ஹாரர் மாறிடும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் கட்டுப்பாடு தப்பினாலும் எவ்வளோ பெரிய கொடுமையாக மாறிடுது இல்லையா? அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் விழிச்சிருக்கும் போதும் சரி, தூக்கத்துலேயும் சரி, ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அறிவு தெளிவாக இருக்கிறதுக்கும் அது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறதுக்கும் நடுவில் இருக்கிற கோடு ரொம்ப ரொம்ப மெல்லிசானது. இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க கூட திடீர்னு நாளைக்கு காலையில் பார்த்தா பியூஸ் போன மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அப்படியே சட்டுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனவங்களை பார்த்தது இல்லையா நீங்கள்? ஏன்னா அந்த இடைவெளி அவ்வளோ குறைவு. நீங்கள் எல்லாருமே நினச்சா ரொம்ப சுலபமாக அந்த கோட்டை தாண்டிட முடியும். அதனால தான் உங்களுக்குள்ளே தோன்ற எந்த விதமான கற்பனைகளுக்கும் பிரமைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்போவுமே தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை அப்போவே தட்டி விட்டுட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் அந்த எல்லையை தாண்டிட முடியும். ஒரு அற்புதம் அப்படியே ஒரு பயங்கரமாக மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். சத்குரு, Namaskaram. நாங்க Sadhguru. ஒருவேளை எங்களுடைய சம்யமா If we stop பயிற்சியை doing our நிறுத்திட்டா Samyama practice, அதை நாங்க இழந்துட்டோம்னு does that அர்த்தமா? mean we have lost it? நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் செத்துட்டீங்க. இல்லை, நீங்கள் எப்போ வேணால் அதை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அந்த இழந்துடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சூன்யா பயிற்சியை பற்றி மட்டும்தான் சொன்னேன், வேறு எதை பற்றியும் இல்லை. நீங்கள் அதை ஒழுங்காக கவனிக்கலைன்னா சூன்யா உங்களை விட்டு போயிடும். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சதுலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றுமே செய்யாமல் இருக்குது எப்படி சாம்பவியை விட முக்கியமாக இருக்க முடியும்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் சாம்பவி உங்களை ஒரு உச்சக்கட்ட பரவசத்தில் வைக்குதுன்னா இது எப்படி அதை விட முக்கியமாகும்னு தோணும். ஆனால் உண்மை அதுதான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சூன்யாவுக்கு மாற்றே கிடையாது. சாம்பவி கொடுக்கிற அதே பலனை தர்ற மாதிரி நான் 10 விதமான பயிற்சிகளை உருவாக்கிட முடியும். ஆனால் சூன்யாவுக்கு ஈடு இணையே இல்லை. இது வேற மாதிரி இருக்கிறதால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்குரு, நமஸ்காரம் சத்குரு. கர்ம வினை அடுத்த You said பிறவிக்கும் karma தொடரும்னு carries into the சொல்றீங்க. next life. அப்போ Can யோகா a person இல்லனா change their நல்ல karma in காரியங்கள் this மூலமா lifetime இந்த through yoga பிறவிலேயே or good கர்மாவை actions? மாத்த முடியுமா? தாராளமாக மாற்றலாம். அதை மாற்றவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறோம்? கர்மாவையே மாற்ற முடியாதுன்னா இதெல்லாம் வெறும் வேஸ்ட்டு தானே. கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியும். நல்ல காரியங்கள் செஞ்சால் கர்மாவை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், நல்ல காரியங்களால் பழைய கர்மாவை அழிக்க முடியாது. ஆனால் புதுசாக சில விஷயங்களை சேர்க்க முடியும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். போன மாதம் டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாத்துலேயும் சி கிரேடு தான் எடுத்தீங்க. இப்போ இந்த மாதம் மறுபடியும் டெஸ்ட் எழுதுறீங்க. உங்களால் அந்த பழைய ரிப்போர்ட் கார்டை மாற்ற முடியாது. ஆனால் இந்த முறை எல்லாத்துலேயும் ஏ கிரேட் எடுக்க முடியும். அடுத்த மாதமும் ஏ எடுக்கலாம். இப்போது உங்ககிட்ட நிறையா ஏ கிரேடு வந்துருச்சுன்னா அந்த ஒரு மாதம் எடுத்த ஜி கிரேடு அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும் இல்லையா? யாராவது உங்கள் ரிப்போர்ட் கார்டை பார்க்கும்போது, சரி சிலதில் ஜி இருக்குது, ஆனால் இப்போ நிறையா ஏ இருக்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு விட்டுடுவாங்க. அதோட வீரியம் குறைஞ்சிடும். ஆனால் அது அங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முறையான சாதனை செஞ்சு அதோட வேர்க்கே போனீங்கன்னா பாருங்கள், சாதனான்னு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நல்ல செயல்கள்ங்கிறது வெறும் செயல்கள் மட்டும்தான். வெறும் நல்ல செயல்கள் மட்டுமே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடாது. உங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும்.
உங்கள் எண்ணங்கள் இனிமையாக இருக்கணும், உங்களோட உணர்ச்சிகள் இனிமையாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக ஏ கிரேடு எடுக்க ஆரம்பிப்பீங்க. பழைய சி கிரேடு இன்னும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போது நிறையா ஏ இருக்கிறதுனால அதை நாம் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் சி தான் எடுத்தீங்கன்னா அப்புறம் அதை விட முடியாது இல்லையா? அதனால தான் மற்றவங்க மேலே அன்பாருங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நேசிங்கன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அப்போ தான் நீங்கள் ஏ கிரேடு வாங்க முடியும். அதாவது நீங்கள் இப்போ இனிமையாக இருக்கீங்க. இது வெறும் நல்ல செயல்கள்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு எதையும் நாம் பிரித்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு இனிமையான உணர்வோடு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இனிமையான எண்ணங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு ஏ கிரேடு வர ஆரம்பிக்குது. இது அந்த பழைய சி கிரேடுகளை அப்படியே ஒரு திரை போட்டு மறைக்குமே தவிர அது அங்கேருந்து முழுசாக எடுத்துடாது. ஆனால் நீங்கள் சாதனை செய்யும்போது நீங்கள் அந்த மொத்த விஷயத்தோட ஆதி வேருக்கே போகிறீங்க. சாதனால் உங்களுக்கு ஏ கிரேடோ சி கிரேடோ கிடைக்காது. அங்கே நீங்கள் அந்த ரிப்போர்ட் கார்டையே அப்படியே அழிக்க தான் முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் புதுசாக ஏதோ நல்ல கர்மா சம்பாதிக்கணும்னு அங்கே முயற்சி பண்ணல. ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க யாரும் புதுசாக நல்ல கர்மா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கட்டு தான். இப்போ நான் உங்களை ஒரு இரும்பு விலங்கால் கட்டி போடுறேன்னு வச்சுப்போம். அது ஒரு வகை. அதுவே உங்களுக்கு ஒரு தங்க விலங்கு போட்டால் அது ஏதாவது விதத்தில் சிறப்பானதா? சொல்லுங்கள், ஏதாவது மாற்றம் இருக்கா? இரும்பு சங்கிலியால் உங்களை கட்டி போடுறது பார்க்க மோசமாக இருக்கும். அதுவே ஒரு தங்கச்சங்கிலியால் உங்களை கட்டி போட்டால் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணும் இல்லையா? சமூக ரீதியாக பார்க்க போனால் அது நல்லா இருக்கும். தங்கச்சங்கிலியை போட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் நடக்கிறது கௌரவமாக தெரியும். ஆனால் நிஜத்தில் உயிர் ரீதியாக பார்த்தா ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ உயிர் ரீதியாக எந்த மாற்றத்தையும் தர்றது இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்கும் நீங்கள் வாழ்கிற இந்த சமூகத்துக்கும் அதில் பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு இனிமையான மனநிலையில் இருந்தீங்கன்னா மனதளவிலையும் சரி சமூகத்திலையும் சரி நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க. நீங்கள் இனிமையான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உங்களுக்குள்ளே உருவாக்குறப்போ உங்கள் மனசும் சமூக சூழலும் ஓரளவுக்கு சமாளிக்கப்படும். ஆனால் உங்கள் உயிர்நிலை இன்னும் சரி செய்யப்படலை. அது அதோட போக்கில் போயிட்டு தான் இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த நல்ல மனுஷங்க இருக்காங்களே, நான் ஏதோ ஒழுக்க நெறிப்படி நல்லவங்கன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாகவே ரொம்ப அன்பான இனிமையான மனுஷங்களுக்கு கூட பல நேரங்களில் எல்லா விதமான கஷ்டங்களும் வருது. அவங்க எப்போவுமே ஆச்சரியப்படுவாங்க, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, யாருக்கும் தப்பு பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய பதிவுகளை அழிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அந்த பழைய பதிவுகள் எப்போ போகும்னா நீங்கள் அந்த மொத்த விஷயத்தோட ஆதிவேருக்கே போனால் தான் போகும். அங்கே போயிட்டா நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த எல்லா பதிவுகளையும் மொத்தமாக தொடச்சி எடுக்க தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க.